வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு இருக்கே. நாளைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரப்போற அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் இந்த சீசன்லயே பயங்கர பீக்ல போக போற எபிசோடா இருக்க போது. அந்த லெவலுக்கு சம்பவங்களை வச்சு செதுக்க போறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகளை பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவு வயலன்ஸ், அவ்வளவு வார்த்தைகளை கடத்தி வச்சிருக்காங்க. மொத்த பிரச்சனையை மொத்தமா பெருக்கி எடுத்து நாளைக்கு வச்சு செய்யன்னு செய்ய போறாங்க. என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லோ கார்டு எடுக்க போறாங்களா, ரெட் கார்டு எடுக்க போறாங்களா, என்ன கதைன்னு தெரியல. அது எல்லாமே நாளைக்கு காலையில தான் தெரியும். பட் இப்ப கேட்டவருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா விஜே பாருக்கும் நம்ம கமாருதீனுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாரத்துல நீங்க நல்லா கவனிச்சா இந்த ரெண்டு பேர் தான் அதிகப்படியான வயலன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்ன மாதிரி இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நாளை காலையிலே பார்த்துடலாம். நாளை காலையில தான் நமக்கு அப்டேட்டே கிடைக்கும். பட் இப்போ நம்ம கிடைச்சவரத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட் உள்ள இருக்கு, நாளை காலையில வச்சு செய்வாங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ரெக்வெஸ்ட் இல்ல, என்னோட ஒரு விஷ், காமு மாமாவுக்கு ஒரு ரெட் கார்டை கொடுத்துருங்கப்பா. தயவுசெய்து காமு மாமாவுக்கும் திவாகருக்கும் ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தயவுசெய்து பண்ணிருங்க. ஷோ கொஞ்சமாச்சும் நல்லபடியாக போகும். வீட்டுக்குள்ள இருக்க அந்த தலகணம், அந்த ஒரு மாதிரிப்பட்ட காதல் கண்டென்ட் இது எல்லாமே அடங்கி ஒரிஜினல் பிக் பாஸ்க்குள்ள வந்துருவாங்க. ஸோ தயவு செய்து அந்த ரெட் கார்டு ரெண்டு ட்வீட் வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நாளைக்கு ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. இந்த ப்ரோ டபுள் எவிக்ஷனா கன்ஃபார்மான்னு கேட்டீங்கன்னா எஸ் கன்ஃபார்ம். டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வர போறாங்க. என்ன ப்ரோ ஒயில் கார்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஒயில் கார்டு ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு உள்ள வரதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி 5 பேருன்னு சொன்னேன், 10 பேருன்னு சொன்னேன், என்ன ப்ரோ எப்படி பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நான் என்னையா பண்ணேன், இந்த சீசனுக்குள்ள வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க போல. இது ஒரு சீசன், இங்க போய் நான் வேற உருளுமான்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க போல. அதனால எல்லாமே கேன்சல் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட ஸ்டோரியில கூட நீங்க கவனிச்சுன்னா உங்களுக்கே தெரியும், சீசன் 9 கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ ரெண்டு ஒயில் கார்டு தான் இப்போ ஒருத்தைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டீங்க. யார் ரெண்டு பேர் ப்ரோ வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனேன், அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி, அரோரா ஆதிரை இவங்க ரெண்டு பேர் தான் பாட்டம்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டுகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா மக்கள் இவங்க ரெண்டு பேர் மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரெண்டு பேரும் தேவையில்லாத கண்டென்ட்டை கொடுத்து ஒரு வாரத்தையே ஒரு மாதிரி அழிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க நிறைய கேமே மொத்தமா ஸ்பாயில் பண்ணி ஒரு மாதிரி தசை திருப்பி விட்டாங்க. அதனால இந்த ரெண்டு பேருக்கு ஓட்டுகளே மக்கள் போடல. அவங்க வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணாலும் சரி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேர் தான் பாட்டம்ல இருக்காங்க. ஆனா இவங்க ஓட்டின் அடிப்படையில் தான் வெளியே எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் ஆயிருச்சு. ஏன்னா இந்த சீசன் எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஆல்ரெடி ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க, இவங்க ஓட்டின் அடிப்படையில் எடுக்கிற மாதிரி தெரியல ப்ரோ, இவங்க கண்டென்ட் வைஸ் தான் பார்க்குறாங்க. யார் கண்டென்ட் கொடுக்குறா, யார் கண்டென்ட் கம்மியாக கொடுக்குறா, யார் இந்த வீட்டுக்குள்ள ஒழுங்காக நடந்துக்கிறா, யாரை வச்சா மக்கள் பார்ப்பாங்க, யாரை வச்சா அந்த 24x7 லைவ்ல வந்து ஓகேவா தெரிவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் வெளியே தூக்குறாங்க போல. அந்த வரிசையில் பார்க்கும்போது என்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் ரெண்டு பேர்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. ஸோ அந்த ஓட் லிஸ்ட் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா வியானா அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ வியானா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அன்அஃபிஷியலாக 1,75,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ 1,75,000 ஓட்டுகளான்னு கேட்டீங்கன்னா எஸ், எங்க அக்காவுக்கு ஓட்டுகள் குமிது காய்ஸ், கூரையை பொத்துட்டு விழுது. எங்க இருந்து விழுதுலாம் என்ன கேட்காதீங்க, நான் விழுது. ஓகேவா? காசு விழுதா ஓட்டு விழுதான்னு தெரியல, நான் விழுந்துட்டு இருக்குது. 1,75,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வியானா அவர்கள் சேவ்ட். அடுத்தது பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ பிரவீன் ராஜ் அவரை பொறுத்த வரைக்குமே 63,000 ஓட்டுகள் எடுத்து அன்அஃபிஷியல் 2வது இடத்துல இருக்காப்ல. அஃபிஷியலில் நான் கேட்ட வரதுக்கு 3வது இடத்துலன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? அது எவ்வளோக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இந்த வாரம் வந்து அதிகப்படியாக யாருக்கும் ஓட்டுகளே வரலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு மனசே வந்திருக்காது ஓட்டு போடுறதுக்கு. அந்த வகையில் யாருக்குமே பெருசாக ஓட்டுகள் வரலன்னு தான் கேள்விப்பட்டேன். பட் அன்அஃபிஷியலில் நம்ம பிரவீன் அவர்கள் 2வது இடத்துல இருக்காப்ல, 68,000 ஓட்டுகள். நம்ம பிரவீன் கிட்ட ஒரு சின்ன ஸ்மார்ட் பிளே இருக்கு ப்ரோ. சைலண்டா நிறைய விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா மாட்டுவார். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல பிரவீன் அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்தது சுபிக்ஷா 60,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. சுபிக்ஷா தான் அபிஷியலா 2வது இடத்துல இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது எப்படின்னு தெரியல. ஆனா சொல்றேன், நான் திருப்பியே சொல்றேன், பெரிய ஓட்டுகள்லாம் யார்கிட்ட இல்லையா, ரொம்ப கம்மியான ஓட்டுகள் தான். அதனால இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் அப்படின்லாம் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தான் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அன்அஃபிஷியலா பார்க்கும்போது சுபிக்ஷா வந்து 3வது இடத்துல இருக்காங்க, ஒரு 60,000 ஓட்டுகள். 4வது இடத்துல துஷார் இருக்காப்ல, ஒரு 53,000 ஓட்டுகள். நான் இங்கே ஒரு பாயிண்ட சொல்லிடுறேன், துஷார் இன் டேஞ்சர் சோன். நான் அப்புறம் சொல்றேன், என் தலைமை கொரியன் பாய் டேஞ்சர் சோனான்னு கேட்டீங்கன்னா எஸ், துஷாரை வந்து வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 99% துஷார் வந்து கன்ஃபார்ம் ப்ரோ. என்கிட்ட நான் கேட்ட வரதுக்கு ஒரு 99% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேபி நாளைக்கு காலையில் சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு காலையில் சேஞ்ச் ஆச்சுன்னா முதல் வீடியோ அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பட் இப்போ வரதுக்கு
துஷாரை இந்த வீட்டை விட்டு வெளியெடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா துஷார் 4வது இடத்துல இருப்பாப்ல. ஓகேவா? ஏன் துஷாரை வெளியே தூக்க ஐடியா பண்ணுறாங்க அந்த விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். துஷார் கிட்ட கண்டென்ட் இல்லை. துஷார் கிட்ட பெரிய லெவலில் கண்டென்ட் இல்லை. அவன் கொடுக்குற கண்டென்ட் ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்கில் நல்லா ப்ளே பண்ணுறான். மற்ற நேரம் இந்த வீட்டுக்குள்ள சும்மா விட்டா சும்மா உட்காந்துக்கிறான். மேபி எனக்கு தெரிஞ்சு 2வது வாரம் இப்படி தான் இருந்திருப்பான். அந்த தலை பதவி கிடைக்க போய் மட்டும்தான் அந்த 2வது வாரம் லைட்டாக வெளியே தெரிஞ்சான்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா அவன் 2வது வாரமும் வெளியே சுத்தமாக தெரிஞ்சிருக்க மாட்டான். இந்த வாரம் ஃபுல்லாக அவன் தெரியவே இல்லை ப்ரோ. எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. இந்த வாரம் ஃபுல்லாக துஷார் எங்கே இருந்தானே தெரில. அந்த அளவுக்கு அப்படியே ஒளிஞ்சு சுற்றிட்டு இருக்கான். ஸோ துஷார் கிட்டலாம் பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ துஷார் வந்து காலி. ஸோ இப்போவே நீங்கள் தூக்கி டேஞ்சர் ஜோனில் வச்சிடலாம். அடுத்தது கலையரசன். அவருமே அன்அஃபிஷியல் 4வது இடத்துல இருக்க 4வது இடம் 5வது இடத்துல இருக்காப்புல. அவர் ஒரு 52,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல. என்ன கேட்டால் கலையரசனும் டேஞ்சர் சோன் தான். ஓகேவா? கலையரசனும் டேஞ்சர் சோன் தான். ஆனால் கலையரசனை இவங்க வெளியே எடுப்பாங்களான்னு தெரில. ஏன்னா கலையரசன் கண்ட மேனிக்கு வீட்டுக்குள்ள வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன தேவை? டிஆர்பி, வியூவர்ஷிப். ஸோ வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கண்ட மேனிக்கு வார்த்தைகள் விடுறான்னா அது கண்டிப்பாக வெளியே மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறும். அதை வச்சு உங்களுக்கு வியூவர்ஷிப் வரும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி ஆட்களை அவங்க உள்ள வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரத்துக்கு கலையரசனை உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போவே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வீட்டுக்குள்ள 2 இடத்துல தேவையில்லாம வார்த்தை விட்டுருக்காப்புல. ஒரு இடத்துல காமு ஏதோ செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார் நினைக்கிறேன். அது ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னாப்புல. அதில் முக்கிய அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள பேசிட்டாப்புல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சாங்க. சரியா? சும்மா டாஸ்க் மாதிரி இல்லை, ஒரு சும்மா ப்ரொமோஷன் இது மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன? அந்த மேக்கப் ப்ராடக்ட் பேர். ஐயோ டக்குன்னு டென்வரா? ஐயோ டென்வர்னா அது வேறு எதையோ. ஐயோ டென்வர் இல்லைங்க, அது பேர் என்ன? ஐயோ பேர் மறந்து போச்சுங்க. டீலக்ஸா? ஐயோ காய்ஸ், அந்த மேக்கப் ப்ராடக்ட்கான பேர் என்னன்னு மறந்து போச்சு காய்ஸ். அது என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அந்த இதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம கலையரசன் வந்து கானா வினோத்தை பார்த்து ஒன்று சொல்கிறான். அண்ணே உங்களுக்கு ஓகே தானே, உங்களுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, அதனால பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ தான் வெள்ளை பெயிண்ட் அடித்தாலும் நீ இப்படி கருங்காக்கா மாதிரி தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது ரொம்ப தப்பான வார்த்தை. ஓகேவா? இது ரொம்ப தப்பான வார்த்தை. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து அழகு அப்படி கூட்டி கொடுக்கறது கல்ல. நீங்கள் வச்சிருக்க மூஞ்ச லைட்டாக அப்படியே பட்டி டிங்கரிங் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷன். ஓகேவா? உன்னை லைட்டாக ஷைன் காமிக்கிறதுக்கு. வகையில் நான் கவனிச்ச வரதுக்கு வினோத் அவர்கள் அழகாக தான் இருக்காப்புல. அவருக்கு ஒரு குறை கிடையாது. நல்லா இருக்காப்புல, சம்மன் இருக்காப்புல ஆள். ஓகேவா? இவர் அங்கே அப்படி ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோவில் பேசி விட்டாச்சு. ஆனால் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வார்த்தை விடுறான். இவர் மட்டும் அப்படியே ஆனழக கோழி குஞ்சு அப்படியே இது பண்ணிட்டு சுற்றுறாரு. சத்தம் கட்டாமல் இருங்க ப்ரோ. கலையரசன் ப்ரோ, வார்த்தைகளை வாங்காதீங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ள இவரும் வார்த்தையை கடத்த ஆரம்பிச்சார். அதனால எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரம் இவர் உள்ளே இருந்தாருன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கண்டிப்பாக மாட்டிப்பார். அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கலையரசன் எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஸோ சைடில் வச்சிடறேன், இந்த பக்கம் வச்சிடறேன். ஓகேவா? இந்த பக்கம் மட்டும் தான் டேஞ்சர் ஜோன். ஸோ கலையரசன் இந்த பக்கம் வச்சிடலாம். அடுத்தது ரம்யா அவர்கள் 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ ரம்யா பொறுத்தவரைக்கும் 40,000 ஓட்டுகள் வச்சிருக்காங்க. ரம்யா அவர்களை வெளியே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். என்ன கேட்டால் ரம்யா அவர்களை வெளியே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ரம்யா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டைனா ஓன்னு கத்தி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் ஃபேஸ், ட்ரிபிள் ஃபேஸ், 4 ஃபேஸ், 5 ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய முகங்களை காமிச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. அந்த வகையில் ரம்யா அவர்கள் இந்த வீட்டில் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ ரம்யா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம். அடுத்தது அரோரா, ஆதிரை. ஓகேவா? இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தவங்களை தூக்க போகிறாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அரோராவை தூக்கிடுவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? அரோராவை தூக்க போகிறாங்களான்னா எஸ், என்னோட இதில் நான் யோசிக்கும் போது அரோராவை தூக்கிடுவாங்க. அரோராட்ட கண்டென்ட் இல்லை. எப்படி துஷார் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக காணாமல் பண்ணணும், அதே மாதிரி அரோரா இந்த வாரம் ஃபுல்லாக காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கையில் வச்சிருந்தது வெறும் காதல் கண்டென்ட் மட்டும்தான். அந்த காதல் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இப்போ யார்கிட்ட பண்ணன்னு தெரில, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, ஓப்பனாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி காமு காதல் பண்ணலாமா அப்படின்னா மக்கள் காரி துப்பிடுவாங்க. அதனால் அது வாய்ப்பே கிடையாது. பட் அவங்களுக்கு அது பெருசு கிடையாது. அவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, மக்கள் காரி துப்பினாலும் எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அரோரா அவர்கள் இந்த வாரம் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நாளைக்கு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆதிரையை காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஆதிரை கூட இருக்க எல்லார்ட்டையுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எஃப்ஜே பேசலன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்டே இப்போ சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆதிரை உள்ள வச்சா கண்டிப்பாக கோளாறுத்தனமான சண்டைகள் வரும், கோளாறுத்தனமான கண்டென்ட் வரும். அதனால கண்டிப்பா ஆதிரை உள்ள வைப்பாங்க. ஆதிரை இந்த பக்கத்துக்கு வச்சிடலாம். நான் கவனிச்ச வரதுக்கு அரோரா, துஷார் இந்த 2 பேர் அவுட். இந்த 2 பேரை கண்டிப்பா தூக்கிடுவாங்க. வாங்க நீங்க வெளியே போய் டேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில தான் கண்டிப்பா அப்டேட் கிடைக்கும். இப்போ நான் கேட்ட வரத்துக்கு, நான் யோசித்த வரத்துக்கு ஓட்டின் அடிப்படையில் தூக்கல அப்படிங்கும்போது இதுதான் என்னோட ஒரு கெஸ்ஸா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, யார் இந்த 2 பேரை தூக்கினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஒயில்ட் கார்டு 2 பேர் யார் அப்படிங்கிறது நம்ம காலையில் ரிவீல் பண்ணலாம். பை.